இண்டஸ்ட்ரியில முதல் ஸ்மார்ட் வைஃபை வந்துருச்சு. நீங்களும் ஸ்விட்ச் பண்ணலாமே. ஹேக் ஸ்மார்ட் வைஃபை வந்ததும் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி எனக்கு பெட்ரூம்ல சிக்னல் இல்ல, எபிசோட்ல பஃபரிங், கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்காது, ரொம்பவே கஷ்டம். ஆனா ஹேக் ஸ்மார்ட் வைஃபைக்கு ஸ்விட்ச் பண்ணதுல இருந்து எல்லாமே ஸ்மூத்தா போகுது. இது ஏஐ பவர்ட் வைஃபை. நான் எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு ரியல் டைமா ஆப்டிமைஸ் பண்ணோம். வைஃபைக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஹியூமனைஸ் பண்ணிடும். நான் ஸ்மார்ட் டிவில 4K பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வேற ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, இது பேண்ட் வித் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். பஃபரிங்கும் இல்ல, லேகும் இல்ல. அந்த இரிட்டேட்டிங் டெட் சோன்ஸ் இப்ப இல்லவே இல்ல. நான் வீட்ல எங்க இருந்தாலும் பெட்ரூம், கிச்சன், பால்கனி, சிக்னல் என்ன எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணோம். இதுக்கு மேல இது 24/7 நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணோம். எனக்கு தெரியாத கிளிச்ச கூட ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ் பண்ணிடும். என் வைஃபை பத்தி சொல்லணும்னா ஞானி மாதிரி இருக்கு. அதை நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்றேன். ஆட் ஸ்மார்ட் வைஃபை ரெகுலர் வைஃபை விட 3 மடங்கு பெட்டர், மச் ஃபாஸ்டர், மச் ஸ்மார்ட்டர், ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல. ஓல்ட் ஸ்கூல் ரவுட்டர் கூட எதுக்கு, இப்ப அப்கிரேட் பண்ணுங்க. டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு ஆட் ஸ்மார்ட் வைஃபை வாங்குங்க. எதுக்காக வெயிட்டிங்? ஆட் ஸ்மார்ட் வைஃபை வீட்ல எந்த இடத்துல இருந்தாலும் உங்க வைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா இருக்கும். ஹலோ ஆல் வணக்கம். பீராக், வெல்கம் டு தி ஷோ. டிசி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வாங்கடையில. இது வந்து டூ ஆர் டை மேட்ச். ரெண்டு டீமுக்குமே கிட்டத்தட்ட நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, மழை வேற பெய்யுறாங்க. இன்னைக்கு ப்ராக்டிஸ் அப்போ எல்லாம் போயிட்டாங்களா மழை பெஞ்சு கம்ப்ளீட் பண்ணாம. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்த மழை நீங்க சொல்றீங்க. இப்ப இன்னொரு நியூஸ் கொடுக்குறேன். இப்போ ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் ஹஸ் பீன் ஷிஃப்டட் மாத்திட்டாங்கல்ல, லக்னோ. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் மழையில போச்சு அப்படின்னா there is going to be mixed reactions. ஓகே, நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து மேட்ச் மழையில போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெங்களூர்ல எவ்ரி டே இட் இஸ் ரைனிங், தேவ் டன் த ரைட் திங். அப்படி நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க முன்னாடியே இப்பயே 24 hours முன்னாடியே சொல்றீங்க, no problem. They feel that the match is going to be abandoned due to rain, then they have to take a decision. இல்லன்னா வந்து நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிசி அவுட் ஆஃப் டோர்னமெண்டா? யாருமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கிடையாது. இப்ப அப்போ ஆளுக்கு ஒரு பாயிண்ட்னா மும்பையும் ஜெயிச்சு டிசியும் ஜெயிச்சா, பிகாஸ் மும்பை இஸ் ஆல்ரெடி a point ahead of டிசி, மும்பையில் போத்துரும். ஓகே, உங்களுக்கு நான் வந்து உன்னை வெளியே தள்ளுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்குங்கும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மழை வந்து போச்சுன்னா both the teams will complain. Let me be very honest with you. இப்ப நாளைக்கு மேட்ச் நடந்து டிசி ஜெயிச்சாலும் still there is doors open for மும்பை. ஏன்னா there will be 1 point ahead. ஒருவேளை டிசி அடுத்த மேட்ச் தோத்து மும்பை ஜெயிச்சா ஒரு பாயிண்ட்ல they will go ahead of DC, still make it to the playoffs. ஆனா நாளைக்கு நீங்க மழை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டிசி எடுத்துக்கோங்க. டிசி நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க, மும்பை நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் நோ மிஸ்டேக் ஆஃப் டிசி they will be eliminated. இப்போ ஒரு மேட்ச் நீங்க லக்னோக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் ஆர்சிபி ஃபேனா நியாயமா பேசணும். They have to do the same thing for these guys also if it is going to rain. இல்லன்னா வந்து it is not fair, to be very honest with you. இப்ப பாப்போம், let us be positive that it won't rain here. இப்ப வான்கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ட்ரைனேஜ்லாம் நல்லா தானே இருக்கும், லைட்டிங் எலக்ட்ரிஃபைங்கா இருக்கும் சார். மழை நிக்கணுமே சார். அந்த போன மேட்ச் என்னாச்சு, கேகேஆர் பெங்களூர், மழை நிக்கலையே. மழை நிக்கலன்னு நீங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சு பாவம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு. சோ இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கீங்கன்னு பார்த்தா, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 221 for 5 ஆர்சிபி vs எம்ஐ, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 209 for 9 எம்ஐ vs ஆர்சிபி, ஹையஸ்ட் சேஸ் is only 177 for 1 எம்ஐ vs சிஎஸ்கே in 15.4 overs. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 175, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 185, அண்ட் த வின் ஸ்கோர் ஹியர் இஸ் 196. இப்போ உங்களுக்கு எப்படி போயிருக்கு பாருங்க. இப்ப போனது மேட்ச் வந்துட்டு எம்ஐ vs ஜிடி ஆடினாங்க, ஒரு லோ ஸ்கோரிங் கேம் 155. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரை ரெக்கார்ட் பண்ணுமே அந்த மேட்ச். அதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க முதல்ல மழை வந்தோடனே டக்கோத் லூஸ்ல இவங்க ஆஹேடு அவங்க ஆஹேடு இவங்க ஆஹேடுன்னு. நீங்க வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னா 8 overs ஆஃப் பேட்டிங். ஏன்னா எடுத்த உடனே விக்கெட் விழும், அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 overs ஆஃப் போலிங் நிறுத்தவே முடியாது. அது நீங்க 15 ஓவர் நீங்க செட் பண்ணி ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல விக்கெட் நிறைய கொடுக்காம ஒரு 8 ஓவர்ல ஒரு 70 அந்த மாதிரி 1-2 வந்துட்டீங்கன்னா பேட்டிங்ல எனக்கு ஹெவியா இருந்தா உங்களை நிறுத்தவே முடியாது.
திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி தியரி. இப்போ மும்பை பாருங்க, அவங்களோட பிளேயிங் லெவன்லாம் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. தேர் கோயிங் டு கோ வித் ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன் தேர், கார்பின் கோஷ், தீபக் சஹர், கரண் சர்மா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். அந்த இம்பாக்ட் ஆஃப் இஸ் கோயிங் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா. நீங்க கண்டிப்பா இப்ப நீங்க கேள்வி கேட்க போறீங்க, எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசை நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஏன் பீடா கார்பின் போஷுக்கு பதிலா மிச்சல் சாண்ட்னர் ஆடுவாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அவங்க எப்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்லி இஸ் பேட்டிங் இஸ் ஆல்ரெடி பீன் அ ப்ராப்ளம். ஒரு ஃபாஸ்ட் பவுன்சி ட்ராக்கை தான் இவங்க கொடுக்க போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு கரண் சர்மான்ற மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து போலிங் போட்டா பரவாயில்ல, இல்லைன்னா ஓகே. தீபக் சஹர் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு, கார்பின் போல்ட் குயிக்கா போடுவாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக் வேர் ஹி பிலாங்ஸ், ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா, கரண் சர்மா ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தான் உங்களுக்கு. வில் ஜாக் கேன் ஆல்சோ போல்ன்றதுனால they are going to give a hard and bouncy track to Delhi. ஸ்டார்க்கும் கிடையாது உங்களுக்கு. that batting has always been a problem except the classy ராகுல். இப்ப அவங்க எப்படி போவாங்கன்னா, அவங்களும் பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேஞ்ச் பண்ற ஆப்ஷனும் அவங்களுக்கு இல்ல. பாப் டூ பிளஸி இஸ் கோயிங் டு ஓபன் வித் KL ராகுல், அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், ட்ரைஸ்டன்ஸ்டர், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், முஸ்டாபிசூர் ரஹ்மான், துஷ்மதா சமீரான், டி நட்ராஜன். அவங்களோட இம்பாக்ட் திருப்பி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் கோயிங் டு பி கருண் நாயர் ஆர் சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி பவர் ஹிட்டிங்கிறதுனால யூஸ் பண்றாங்க. தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ். ஒரு மாதிரி ஸ்லம்ப் மாதிரி வந்ததுன்னா கருண் நாயர் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 overs பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் ஒரு நங்கூரம், அதுல சந்தேகமே கிடையாது. டூப்ளசி வந்து ரிஸ்க் எடுத்து அடிப்பாரு, கசாமுசான்னு கேவலமாலாம் அடி அவுட் ஆக மாட்டாரு. போன மேட்ச் கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. இப்படி பேக் அபிஷேக் போரல் இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. படையப்பா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ரயான் ரிக்கில்டனும் அங்கே இங்கே அடிக்கிறாரு. வில் ஜாக்சன் ஆடுறதுனால பெருசா இங்க எட்ஜ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் KL ராகுல். இந்த லாஸ்ட் 5 overs ஆஃப் போலிங், 2 ஓவர்ல சீட் கோடு ஜஸ்பிரீத் பும்ரா, 1 ஓவர் ட்ரெண்ட் போல்ட், பாண்டியாவும் நல்லா போடுறாரு. அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் தம். அன்பார்ச்சுனேட்லி போன மேட்ச் நட்ராஜன் ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தாரு. ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். துஷ்மந்தா சமீரா எப்படின்னா நிறைய ஒய்டர் லைன்ஸ் போடுவாரு. முஸ்டாபிசூர் ரஹ்மான் பழைய முஸ்டாபிசூர் ரஹ்மான் இல்ல, பட் ஸ்டில் இ போல் வெல் லாஸ்ட் கேம். அந்த எட்ஜ் மும்பைக்கு இருக்குன்றதுனால மும்பை வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல பிடாக் ஐ ஃபீல் டெல்லி ஹஸ் காட் எட்ஜ்ன்றீங்களா? இல்ல பீடா, மும்பை ஜெயிச்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஷுட் கோ த்ரூ. எக்ஸ்ட்ராடனரியா அவங்க பேட்டிங் ஆகணும் ஜெயிக்கணும்னா. டிசி யாராவது KL ராகுல் பிளஸ் இன்னும் ஒருத்தர் சேர்ந்து பெருசா அடிச்சாதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி மும்பை ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. மழை தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு பீடா. எப்படியா இருந்தாலும் ஃபேண்டசிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நாளைக்கு காலையில அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. தீஸ் டேஸ் சேட்டலைட்ஸ் அந்த சயின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிளியர். ஒரு 10 மணிக்கு அவங்களுக்கு தெரியுது இட் இஸ் வாஷ் அவுட், ஆடவே முடியாதுன்னு. அந்த நேரத்துல அந்த பேரர் சைடு இல்லப்பா இதை நாங்க மாத்துறோம் அப்படின்னு மாத்தலாம், மாத்துறதுக்கு தாராளமா மாத்தலாம். டைனமிக்கா இருக்கணும் பீடா. கோயிங் ஃபார்வர்ட் அப்படிதான் அவங்க இருக்கணும். இப்ப எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த மும்பை ஃபேன்ஸ் வில் கெட் வெரி டிசப்பாயிண்டட் இஃப் இட் கெட் ஷிஃப்டட் பிகாஸ் தேர் டிப்ரைட் ஆஃப் ஹோம் கேம். வேற என்ன? நான் நான் வந்து இந்த பக்கம் இன்னொன்னு கேட்கிறேன் உங்களை. அது அந்த வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கஷ்டப்பட்டு 2 மாசமா மோர் தேன் 2 months ஊருக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து இந்த பிளே ஆஃப் ஸ்பாட்காக துடிச்சிட்டு இருக்கிற 2 டீம் ஒரு பாயிண்ட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு மனவலி ஜாஸ்தியா இருக்குமா இல்ல ஃபேன்ஸோட மனவலி ஜாஸ்தியா இருக்குமா? நானே ஒரு ஃபேன் தான், உங்களை கேட்கிறேன் பிஃபோர் ஐ கோ டு ஃபேண்டசி. அவ்வளவுதான் பீடா. அவங்க டைனமிக்கா இருக்கணும். இன்னமும் அந்த காலத்துல மாதிரி இருக்கக்கூடாது. பக்கத்துல பூனேல மழை பெய்யுதுன்னா அங்க ஷிஃப்ட் பண்ணலாம். இல்ல எங்க லாஜிஸ்டிக்லி இருக்கவே இருக்கே அகமதாபாத், அங்க போட்டு மேட்ச் இந்த மாதிரி நடத்துறதுக்குன்னே இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்க எடுத்துடணும் உடனே. பர்ஃபெக்ட். அதுதான் உங்களோட வியூஸை கேட்கணும். The viewers can also comment because whatever fair is fair. Honestly, எந்த டீமும் should not get deprived because of things which they can't control. இப்ப இங்க ஃபேண்டசி பிளேஸ்னா சூரியகுமார் யாதவ் பேரை எழுதுறாரு பிச்சுல, வான்கடையில அவரை விடக்கூடாது. எனக்கு என்னமோ ரோஹித் சர்மாக்கு பெருசா படும் தோணுது. ஸ்டார்க் வேற இல்ல. ஜஸ்பிரீத் பும்ரா பழைய மாதிரி வந்துட்டாரு, அவர் எடுக்காம இருக்க எப்படி? KL ராகுல் ஓப்பனிங் வராருங்கும் போது he should be the first choice. அபிஷேக் போரல் இஸ் ஆல்சோ பேட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் என்றதுனால என்னோட 5 பிக் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல் அண்ட் அபிஷேக் போரல். இது ஒரு வைல்டு கெஸ்ட் தான். நீங்க ட்ரெண்ட் போல்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, வைல்டு கெஸ்ட். இல்ல ஹர்திக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். ட்ரெண்ட் போல்ட்டும் இருக்கட்டும். ஹர்திக்க மிஸ் பண்ண முடியாது பீடா. 1 ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது. 2
ஓபனர்ஸ் எல்லாம் கண்ணாமண்ணா அவுட் ஆயிட்டு இருக்காங்க. தீபக் சாரை நான் எடுப்பேன். டிசி ஓபனர்ஸ் கேஎல் ராகுல் இருக்காரு, பட் மதர் ஓபனர்ஸ் டாப் ஆர்டர் சொல்றேன். ஸோ தீபக் சார், போல்ட், ஹர்திக் இந்த பக்கம். டிசில நீங்க ராகுல் எடுத்து குல்தீப் விட முடியாது. என்னதான் இருந்தாலும் ரிஸ்பின்னர்ஸ் அடிவாங்க வாங்கடே அதெல்லாம் ஓகே, பட் குல்தீப் விட முடியாது ஃபேண்டசிக்கு. முஸ்தபிசூர் எனக்கு என்னமோ கட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ இதான் என் பிக்ஸ். முஸ்தபிசூர், குல்தீப், அக்சர் கூட விட முடியாது பீடா. ஸோ அக்சரா தீபக் சாரான் வியூவர்ஸே டிசைட் பண்ணிக்கிட்டோம். இந்த 2 பேர் ஹார்திக்கும் ட்ரெண்ட் போல்ட்டும் கண்டிப்பா எடுத்துணும். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். 2 பேருமே மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டோம். மழை பெய்ய போகுது. மழை பெஞ்சா கொஞ்சம் டைனமிக்கா இருக்கணும், கொஞ்சம் இமீடியட்டா அவங்க இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்து தே கேன் மூவ் த மேட்ச் அப்படின்னு தான் 2 பேருமே ஃபீல் பண்றோம். ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? வியூவர்ஸ், இது வரைக்கும் சார் வந்து இஸ் டச்சிங் 70% அக்யூரசி when he says the team which is winning. அதுல இந்த சிஎஸ்கே பாசத்தை மட்டும் கொஞ்சம் தூக்கி இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருக்கும். நான் வந்துட்டு இப்ப அனலைஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. இப்ப இது வந்து இப்ப டிசி ஜெயிச்சுட்டாங்கன்னா ஸ்டில் மும்பை இஸ் காட் அ சான்ஸ், பட் மும்பை வின்ஸ் த கேட் இஸ் க்ளோஸ்ட். நாளைக்கு அன்பார்ச்சுனேட்லி டிசிக்கு போட்டுருவாங்க. மும்பையும் பாவம் ரொம்ப நல்லா 5 மேட்ச்ல 4 தோத்துக்கு ரொம்ப அழகா வந்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு ரியலி சப்போர்ட் அ டீம். whichever teams plays wins, let them win. அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட். இந்த அரட்டை ஸ்பாட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு, இங்க வந்து கிரிக்கெட்டை தவிர நம்ம எதுவுமே பேச மாட்டோம். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை கிரிக்கெட்டை தவிர. ஆனா அந்த அரட்டை ஸ்பாட்ல சார் எல்லா ஸ்போர்ட்ஸையும் கவர் பண்றாரு, எல்லாத்தையும் டச் பண்றாரு. லைஃப்ல வந்து அவர் நிறைய பார்த்தவரு. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு அந்த அரட்டை ஸ்குவாடையும் பாருங்க. நான் நிறைய பார்ப்பேன். பட் whenever I've got a time, இந்த கிறிஸ்பான எபிசோட்ஸ் 10-12 நிமிஷத்துல அவரோட இன்டராக்ட் பண்ணவங்கலாம் ஹைலி எஜுகேட்டட் டாக்டர்ஸ். they talk lot of sense. I enjoy watching it. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பாருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடும் ஸ்பான்சர்ட் பை ஆக்ஸ்மார்ட். ஆக்ஸ்மார்ட் வைஃபை உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்காக யோசிக்கிற வைஃபை மறக்காம டிஸ்கிரிப்ஷன் போய் ஆட் பேன் செக் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் வாட் we have got in this episode. Unless we come back and do a review on who is going to get E. Probably ஒரு டீம் தான் E வரும், particularly Mumbai ஜெயிச்சா. We'll come back and do a review with your octopus who is 70% accurate after the game gets over. Until then, thanks a lot and bye-bye.